வாங்க, பேசாதவர்களை பேச வைக்கும் பெருமாள் ஆலயத்துக்கு செல்லலாம். புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, நண்பர்களே, நான் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை கிளியனூர் இருந்து கிழக்கு நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உப்புவேலூர் போகிற வழியில் டி பரங்கனி என்ற இடத்தில் இப்பொழுது வந்திருக்கிறேன். காரணம், எங்கள் உறவினருடைய குழந்தைகளுக்கு முடி காணிக்கை காது குத்தல் நிகழ்விலே கலந்து கொள்வதற்காக இங்கு நம்முடைய பேசும் பெருமாள் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்தில் நம்முடைய சூடி கொடுத்த சுடற்குடி ஆண்டாள் ஆலயம் இருக்கிறது, ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது, சக்கரத்தாழ்வார் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்திலே இப்போது இருக்கிறோம். மிக சிறப்பாக இருக்கிறது. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று சொன்ன பெருமாள் ஆலயம் இங்கு இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு பெயர் பேசும் பெருமாள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்து என் பவளவாய் காண்பேனே என்று அற்புதமாக பாடத் தோன்றுகிற இடம். இந்த செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே. திருப்பதிக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கு வருகிறார்கள். அப்பேற்பட்ட பேசும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கிறோம். இது 600 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய திருமால் என்று சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருந்து கொண்டு உறவினர்களுடைய காதணி விழாவிலே கலந்து கொண்டு பெருமாளையும் தரிசனம் செய்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எவ்வளவு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மிக அற்புதமான இந்த ஆலயம் எங்கே இருக்குது என்று சொன்னால், புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை கிளியனூர் இருந்து கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தொலைவில் பேசும் பெருமாள் ஆலயம் இருக்கிறது. அந்த பேசும் பெருமாள் ஆலயத்தில் இப்போது இருக்கிறோம். கொடிமரம் தரிசனம் செய்ய வேண்டும். ஆலயத்துக்கு சென்றுவிட்டு கொடிமரத்திலே வந்து வணங்குகின்ற போது அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், கொடிமர தரிசனம் எல்லா சகல செல்வங்களும் தரும். அந்த கொடிமரத்து அருகிலே இருக்கிற வணங்குகிற காட்சியை பார்க்கிறோம். ஓங்கி உயர்ந்து நிற்கிற கொடிமரம். இதெல்லாம் நினைக்கின்ற போது ஓங்கி உலகளந்த உத்தமன் தன் பேர்பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுலக பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்கடப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதே செல்வம் நிறைந்தேர்வாய் எம்பாவாய் என்று ஆண்டாள் நாச்சியார் பாடியதை ஞாபகம் வருகிறது. விநாயகப் பெருமான் வினை தீர்ப்பவன், நம்முடைய சிவமைந்தன், வேலனின் அண்ணன். அப்பேற்பட்ட விநாயகரை வணங்கிவிட்டு இப்பொழுது அந்த ஆலயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. ஒரு சிற்றூரிலே ஒரு பிரம்மாண்டமான ஆலயம், தேர் இருக்கிறது, பிரம்மோற்சவ உற்சவம் நடக்கிறது, திருமண மண்டபம் கூட கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட நம்முடைய பரங்கனி டி பரங்கனி ஒரு சிற்றூரிலே பேசும் பெருமாள் ஆலயத்தில் நாம் இப்போது இருக்கிறோம். எவ்வளவு மகிழ்ச்சி! பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரே ஆயுதம் கொழுந்தையனும் இச்சவை தவறையான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை விருதும் வெண்டேன் அரங்குமான் நகரலால் என்று எல்லோரும் உச்சரிக்கிற அந்த பாங்கை பார்க்கின்ற போது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இங்கு காது குத்துகிற நிகழ்வும் முடி கலைகிற நிகழ்வையும் பார்க்கின்ற போது பெருமாளுக்காக முடி காணிக்கை செலுத்துவது என்பது காலங்காலமாக நடந்து வருகிறது. இவர்களுக்கு அங்கு குலதெய்வம் என்பதால் இந்த பெருமாள் பேசும் பெருமாள் ஆலயத்தில் முடி கலைந்து நம்முடைய அற்புதமான
தரிசனத்தை காண்பதற்காக என்னையும் அழைத்தார்கள். அவர்கள் குலதெய்வம் எங்கள் உறவினர்கள் தான், எல்லோரும் உறவினர்கள் தான். அந்த வகையிலே இன்று பேசும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கிறோம். இந்த பெருமாள் பேசி இருக்கிறார் என்று அங்கு வரலாறு சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருப்பது, உறவினர் கூட இருப்பது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அங்கே உணவு தயார் செய்து எல்லோரும் உண்ணுகிற காட்சியை பார்க்கின்ற போது நல்லதே நடக்கும், பெருமாளை வணங்குகின்ற போது நமக்கு நல்லதே நடக்கும் என்று அங்கு ஒரு பலகையிலே எழுதியிருக்கிறார்கள். பேசும் பெருமாள் ஆலயத்தில் நாம் வந்து உறவினர்களோடு ஒரு நாள் முழுக்க அங்கு இருக்கின்ற பாக்கியத்தை பெற்றோம். அற்புதமாக இருக்கிறது இந்த ஆலயம். ஒரு சிற்றூரிலே இப்பேற்பட்ட ஆலயமா? பெருமாள் கோயில் என்றால் மிக சிறப்பான கோயிலாக இந்த கோயில் இருக்கிறது, பிடிக்கிறது. அற்புதமான அந்த ஆலயத்தில் இருக்கிறோம். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன், திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் என்று கண்ணதாசன் மிக அருமையாக எழுதியிருப்பார். எல்லோரும் உணவு உண்ணுகிற காட்சியை பார்க்கின்ற போது இந்த பெருமாள் ஆலயத்தில் சாப்பிடுகிற உணவு பிரசாதமாக கருதப்படும். அதை வீணடிக்காமல் பெருமாளை நினைத்து, திருவேங்கட நினைத்து, பள்ளி கொண்ட பெருமாளை நினைத்து, பார்க்கடலிலே பள்ளி தூகில்கின்றானே அந்த பெருமாளை நினைத்து நாம் உணவை உண்ணுகின்ற போது அவ்வளவு பேரானந்தம். அந்த பேரானந்தத்தை எங்கள் உறவினர்கள் அனைவரும் உண்டு மகிழ்கிறார்கள். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் ஆழ்வார்கள். அந்த 12 பேரும் தமிழால் இறைவனை வணங்கினார்கள். பாசுரங்களை பாடி பாடி 4000 திவ்ய பிரபந்தத்தை ஏற்படுத்தினார்கள். பொய்யாழ்வார்கள், போதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமிசையாழ்வார், நம்மாழ்வார், மதுர கவியாழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொறி ஆழ்வார், திருப்பான ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர் ஆழ்வார் என்று அற்புதமான ஆழ்வார் 12 பேர் பாடினார்கள். அதிலே பெண் ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை தான் மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் இந்த குழந்தைகள் இருக்கிறார்களே, அந்த குழந்தைகள் முதல் கொண்டு பாடுவார்கள். அப்பேற்பட்ட குழந்தைகளையும் ஏற்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் இப்படி சிறு வயதிலே தான் அவர் பாடினார் 30 பாசுரங்களை. அந்த குழந்தைகளை பார்க்கின்ற போது ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை தான் ஞாபகம் வருகிறது. அத்தனை குழந்தைகளும் படிக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த பதிகத்தை இவர்களெல்லாம் பாடுகிறார்கள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்று தொடங்குகிற அந்த 30 பாசுரங்களை இவர்கள் படித்திருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அவ்வளவு குழந்தைகளை கவரக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரும் சிறு வயதிலே தான் அந்த திருப்பாவையை பாடியிருக்கிற அற்புதமான அந்த ஆலயம் இந்த ஆலயம். ஆகவே அது ஒலிக்கிறது மார்கழி மாதம். அனைவரும் அமைதியாக அமர்ந்து கொண்டு பெருமாளை தியானித்து மனதிலே நினைத்து, பெருமாளே எல்லாம் எனக்கு எல்லா வினைகளையும் தீர்த்து வைக்கிற பெருமாளே என்று சொல்லுகிற அற்புதமான காட்சியை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெருமாள் ஆலயத்திலே உள்ளே சென்றிருக்கிறோம். கோவிந்தா கோவிந்தா என்று நாம் மனதார வேண்டுகிற அற்புதமான காட்சி. எல்லோரும் அமர்ந்து கொண்டு அந்த கோவிந்தனை கூட்டு கொண்டே இருக்கிறார்கள். கோவிந்தா கோவிந்தா, என்னை நன்றாக பார் கோவிந்தா, கண் விழித்து பார், எங்கள் கவலையெல்லாம் தீர்க்கவா கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா என்று அமர்ந்து கொண்டு தியானத்தோடு முடி காணிக்கை செய்துவிட்ட குழந்தை கூட கோவிந்தா கோவிந்தா என்று தன்னை மறந்து அழைக்கிற அற்புதமான காட்சியை பார்த்து நான் வியந்து போனேன். பெருமாளே, எங்கள் வினையெல்லாம் செடியாக எங்களுக்கு வினைகள் புதர் போல கிடக்கிறது, அதையெல்லாம் பெருமாளே என்று வேண்டிவிட்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சியிலே காதணி நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற போது எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதை உணர வேண்டும். எவ்வளவு அருமையாக விநாயகரை மஞ்சளிலே பிடிக்கிறார்,
என்னுடைய உறவினர்கள் அதையெல்லாம் பார்க்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு சிற்றூரிலே அருமையான ஆலயத்திலே கலந்து கொண்ட ஒரு அற்புதமான பாக்கியத்தை நாம் பெற்றேன். இந்த பேசும் பெருமாள் ஆலயத்தில் உறவினர்கள் இருக்கின்ற பொழுது எனக்கு 4000 திவ்ய பிரபந்தம் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தது தான் ஞாபகம் வருகிறது. எல்லோரும் இதெல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்கிறவர்கள் பாடுகிறார்கள், திருப்பாவை பாடுகிறார்கள். மகிழ்ச்சியாக இருந்தது. அது பார்க்கின்ற போது ஆழ்வார்கள் 4000 பாசுரங்களை பாடியிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் எவ்வளோ பாடியிருக்கிறார்கள் என்று ஆசிரியர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருந்தது. பொய்கை ஆழ்வார் 100, பூதத்தாழ்வார் 100, பேய் ஆழ்வார் 100, திருமிசை ஆழ்வார் 216, மதுரகவி ஆழ்வார் 11, நம்மாழ்வார் 1296, குலசேகர ஆழ்வார் 105, பெரியாழ்வார் 473, ஆண்டாள் நாச்சியார் 173, தொண்டரடி பொடி ஆழ்வார் 55, திருப்பான ஆழ்வார் 10 தான், அவர் குறைந்தது இவர் தான் 10, திருமங்கையாழ்வார் 1253. மொத்தமாக கூட்டினால் நமக்கு 4000 வரும் பாசுரம். நடக்கும் என்று எழுதியிருக்கா பாருங்க. நம்முடைய கருடாழ்வார் மேலே நடக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். இது நடக்கும், எது நினைத்தாலும் நடக்கும் என்பதை மிக அற்புதமாக நமக்கு இந்த ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆலயத்துக்கு போகின்ற பொழுது ஒரு ஒரு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு பெயர் பேசும் பெருமாள். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய பெருமாள். அப்பேற்பட்ட ஆலயத்தில் உறவினர்களோடு போய் பார்க்கின்ற போது உண்மையிலே மெய் மறந்து போனேன். எல்லா தெய்வங்களும் அங்கு அடங்கியிருக்கிறது. சக்கரத்தாழ்வார் ஆலயம் இருக்கிறது. அதேபோல் ஆஞ்சநேயர் பெருமான் ஆலயம் இருக்கிறது. சூடி கொடுத்த சுடர்கொடி ஆண்டாள் தனி சன்னதியாக இருக்கிறார்கள். ஆகவே காது அணிகிற விழாவில் இந்த ஆலயத்தவர்கள் குலதெய்வத்திற்காக வேண்டுதல், மொட்டை எடுத்து முடி காணிக்கை கொடுத்து காதணி விழாவை நடத்தினார்கள். அதிலே அதிலேயும் கலந்து கொண்டேன். அங்கு நடைபெறுகிற அந்த நிகழ்வையும் கலந்து கொண்டேன். மிக அற்புதமாக இருந்தது. இந்த பெருமாள் கோயிலுக்கு செல்லுகிற பாக்கியத்தை அவர்கள் மூலம் எனக்கு கொடுத்தார்கள். இதான் அழுகின்ற குழந்தைக்கு வாழைப்பழம் குடு என்று சொல்வதை போல மிக அற்புதமான நிகழ்விலே உறவினர்களோடு நான் கலந்து கொண்டது பெருமாள் ஆலயத்திற்கு செல்லுகின்ற போது ஒரு பாக்கியமாக நான் கருதினேன். அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்க்கிறேன். எனக்கு மனதிலே மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கே இவனை நான் பெறவே என்னதவம் செய்துவிட்டேன் கண்ணா கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணன் ஒரு அவதாரம். ஆகவே அந்த அவதாரத்தை எல்லாம் நாம் சிந்தித்தால் மிக பெருமையாக இருக்கிறது. இத்தனை அவதாரங்கள், 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். இப்போது கல்கி அவதாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அந்த அவதாரத்தை பார்க்கலாம். அதற்குள் கம்பராமாயணம் ஆஞ்சநேயர் புகழை நினைக்கலாம். அந்த பாடலை சிந்திப்போம். கம்பராமாயணத்தில் வருகிற அற்புதமான பாடல். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று 6 ஆக, ஆறிற்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்று ஆஞ்சநேயர் ஆலயம் இருக்கிறது. அற்புதமான இந்த பெருமாள் ஆலயத்தில் கொடிமரத்தை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட பேசும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி பார்க்கின்ற போது குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்று தான் சொல்ல தோன்றுகிறது. அதே போல் மச்ச அவதாரம் பார்த்தோம், கூர்ம அவதாரம் பார்த்தோம். வராக அவதாரம் என்றால்
காற்றுப்பன்றி வடிவத்தில் தோன்றியது. உறவினர்களெல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். மகிழ்ச்சி. அடுத்து நரசிம்ம அவதாரம். சிங்கத்தின் தலையும் மனித உடலும் கொண்டது நம்முடைய நரசிம்ம அவதாரம். அப்புறம் வாமன அவதாரம், பரசுராமர் அவதாரம், குள்ள வடிவிலே வாமன அவதாரம். பெருமாளை பாருங்கள். அதே போல் 7வது ராமர் அவதாரம், அப்புறம் பலராமர் அவதாரம், கிருஷ்ணன் அவதாரம், கல்கி அவதாரம். இப்படி 10 அவதாரம் எடுத்துக்கொண்டு இங்கு பேசும் பெருமாளாக இருக்கிறார். அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட பேசும் பெருமாள் ஆலயத்தில் உறவினர்களோடு நான் அந்த பேசும் பெருமாள் ஆலயத்தில் வந்திருந்து நாம் பார்க்கின்ற போது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. நம்முடைய கண்ணதாசன் மிக அருமையாக எழுதியிருப்பார். எவ்வளவு சிறப்பு! எங்களுடைய உறவினர் இவர்தான் மாமா. எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவர், வயதானவர், மூத்தவர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய அந்த பெரிய குணம் கொண்ட அந்த உறவினர் மாமாவோடு இந்த ஆலயத்தில் வணங்குகிற அந்த பாக்கியத்தை அவர் உண்மையிலே அவர் பெயர் பெரியசாமி. நமக்கெல்லாம் பெரிய சாமியாக இருக்கிற அந்த பெருமாளை நாம் அவரோடு அந்த ஆலயத்துக்கு சென்று தரிசனம் செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். மிக அற்புதமான ஆலயத்தில், சிறப்பானது ஒரு ஆலயத்தில், பேசும் பெருமாள் ஆலயத்தில் நாம் உறவினர்களோடு வந்து வணங்குவது தான் சிறப்பு. அந்த பெருமாளை பற்றி சொல்ல வேண்டுமானால் அவர் பேசினார் 600 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று அங்கே இருக்கிற வரலாறு சொல்கிறது. இந்த பெருமாளை பார்க்கின்ற போது, கோவிந்தா நீ விழித்தால் குவளையமே விழிக்கும், கோவிந்தா நீ விழித்தால் இந்த குவளையமே விழிக்கும் என்று எழுதியிருக்கிறார்கள். தமிழ் மீது பற்று கொண்ட 12 ஆழ்வார்கள் பாடி பாடி பரவசப்பட்ட அந்த கோவிந்தன் திருவேங்கடம் பெருமாள் இருக்கிறார். எவ்வளோ ராமம் போட்டு அழகாக இருக்கிறார் பாருங்கள். அற்புதமான அந்த பெருமாள் ஆலயத்தில், பேசும் பெருமாள் ஆலயத்தில் குடும்பத்தோடு எங்கள் உறவினர்களோடு அந்த ஆலயத்திற்கு வந்து வணங்குகின்ற போது அவ்வளவு சிறப்பு, எவ்வளவு அற்புதமான ஆலயத்தில் நாம் இருந்தோம் என்று தான் சொல்ல வேண்டும். இது இந்த சிற்றூரிலே எப்படி இப்பேற்பட்ட ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டிய ஆலயம் என்று அந்த பெருமாளை பார்த்தாலே திருப்பதி பெருமாளை போலவே இருக்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஆலயமாக இது இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு நீங்கள் ஒரு முறை வர வேண்டுமானால் புதுச்சேரி திண்டிவனம் புறவழிச்சாலை கிளியனூர், அந்த கிளியனூரிலிருந்து கிழக்கு நோக்கி ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த டி பரங்கனி என்று இருக்கிறது. அந்த பரங்கனியிலே உள்ளதுதான் கும்மளம்பட்டு. கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி எல்லோரும் வருகின்ற காட்சியை பார்க்கின்ற போது அந்த கோவிந்தன் நம்மை நல்லது நடக்க வைப்பான் என்று தோன்றுகிறது. நல்லதே நடக்கும் என்று அங்கு அழகாக எழுதியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஆலயத்தில் நாம் உங்களோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக இந்த பதிவை காட்சிப்படுத்தியிருக்கிறேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருக்காப்பு என்று ஆழ்வார் பாசுரங்களை மீண்டும் மீண்டும் மனதில் அசை போடுகிற அற்புதமான இடமாக இது இருக்கிறது. மிக அற்புதமாக விழாவை கொண்டாடுகிறார்கள். அதேபோல் சொர்க்கவாசல் திறக்கிற நிகழ்ச்சியெல்லாம் அருமை